சமமிதி நான் எதிர்பார்க்கல. என்ன பவர். ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 19 நம்மளோட குரூட் சீக்கிரம் ஸ்டார்ட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல் என்ட்ரிக்கான போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க 10:57 மார்க்கெட் வந்து கீழே போகும்னு சொல்லிட்டு. ஸோ 10:58 வந்து பாத்தீங்கன்னா 6400 புட்டாசும் பாத்தீங்கன்னா 469 பேஸ்ட் வந்து பை நடந்திருந்தது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து 11:02 வந்து எஸ்எல் பார்த்தீங்கன்னா புக் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக் கொடுத்தான். ஸோ 11:06 திரும்பவும் செல் என்ட்ரி அகைன் சொல்லி கொடுத்துருந்தேன் அதே கேண்டில். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திரும்ப மேலே வந்தான். ஸோ திரும்ப இன்னொரு பை ட்ரை பண்ணோம். 10 பாயிண்ட் வந்து ஒரு சேஃப் டார்கெட் ஆகும். 20 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் டார்கெட்டா கொடுத்துருந்தோம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு ஒரு 11:57 லாஸ்ட் புக் ஆயிருந்ததுங்க. இந்த ரெண்டு என்ட்ரியும் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் லாஸே பாத்தீங்கன்னா ஒரு 14 பாயிண்ட் தான். ஏன்னா போன கேண்டில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அடிக்கும் போது வந்து ஒரு 7 பாயிண்ட் கட் பண்ணோம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் கட் பண்ணோம். நான் இதுல காமிச்சிருக்கேன் பாருங்க. வெறும் 7.90 பைசா கிட்ட மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் கீழே இறங்கிருக்கான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ட்ரி வில் அப்டேட் சொல்லி போட்டிருந்தேன். எப்பன்னா 11:59 கரெக்டா 1:22 பாத்தீங்கன்னா இந்த லெவலை டச் பண்ண ரீடெஸ்ட் பண்ணும்போது வந்து ஒரு பையன் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் குரூட் ஆயில்ல. அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, வெறும் லெவல் பேஸ் பண்ண என்ட்ரி சொல்லி போட்டிருந்தேன். அந்த லெவலை கரெக்டா டச் பண்ணா வந்து ஒரு பையன் போஸ்டும் போட்டிருந்தேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6400 கால் ஆப்ஷன் வந்து 480 பிரைஸ் பாத்தீங்கன்னா பை பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டா 30 பாயிண்ட் டார்கெட் கொடுத்துருந்தேன். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி லாஸை வந்து ரெக்கவர் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல வரணும்னு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1:29 அந்த கேண்டில் என்ட்ரி எடுத்த அடுத்த கேண்டிலே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 11 பாயிண்ட் மூவ் கொடுத்தது. ஒரு 10 பாயிண்ட்ஸ் எப்பவும் போல சேஃப் எடுக்கிறது அச்சீவ் பண்ணிருக்கு. அடுத்து வந்து 11:44 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணிருக்குங்க. ஸோ இதோட நமக்கு வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணதோட நம்ம லாஸை ரெக்கவர் பண்ணி ஒரு 6 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பைக்கான லெவல் இருக்கிறதுனால ஃபுல்லா ரன் பண்ணி புக் பண்ணதுல 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மொமெண்டம் கொடுத்துருக்கான். நமக்கு தேவை 30 பாயிண்ட் அச்சீவ் பண்ணிருக்குங்க. ஸோ லாஸ் போக ஒரு 16 பாயிண்ட் ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பாருங்க, நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 65 பாயிண்ட் மார்க்கெட் மேல கொண்டு போயிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க அட்வான்ஸா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ வேணுங்க தாராளமா நம்பர் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு டெய்லி 1000 ப்ராஃபிட் நீங்க ஈஸியா புக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ட்ரேட் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி லாஸ் ஆனா கூட லாஸை ரெக்கவர் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்கு இந்த குரூட் சீக்கிரம் அடுத்து மட்டும் தான் முடியும். ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்யூ. நல்லா இருக்க போறேன். எனக்கு நல்லதே நடக்கும். என்ன சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும். வணக்கம்.